வெல்கம் டு வெந்தய கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்டிலேயே சூப்பராக பலாக்கொட்டை வச்சு எப்படி பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பலாக்கொட்டை பக்கோடா நம்ம செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு முதல்ல பலாக்கொட்டையில் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி கொஞ்சமாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் இப்போ இந்த பலாக்கொட்டையை நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸோட நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கடலைப்பருப்பை அரைச்சி வீட்டிலே கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இருக்குது. அந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு அது கூட இப்போது வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு. பூண்டு தோலோடையே நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சுட்டு இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வாசத்துக்கு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப சுவைக்காக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் விட வேணாம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே தேவைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம தண்ணி தேவையில்லை, இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரமே போதும். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம எண்ணெயை வச்சுட்டு உப்பு சரியான அளவில் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ பக்கோடாவுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதிகமான அளவு கூட பக்கோடா பலாக்கொட்டைங்களை போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை அதிகப்படுத்தி நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். இது இந்த பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கும் சாப்பிட்லாம். வெறும்னு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நாம் திருப்பி போடலாம். பக்கோடாலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம் வெளியே. சூப்பரான பலாக்கொட்டை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே சூப்பரான பலாக்கொட்டை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸி. இப்போ பலாப்பழ சீசன்றதுனால எல்லார் வீட்லேயும் பலாப்பழம் சாப்பிடுவோம். அதில் அந்த இருக்கிற கொட்டையை நம்ம வேக வச்சு சாப்பிடலாம், குழம்பு செய்யலாம், எல்லாம் கூட்டு பொரியல் எல்லாமே செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி பக்கோடா ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.